ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி. ஓம் சக்தியே, மறுவூர் அரசியே, நல்லதே நினைப்போம், நல்லது மட்டுமே நினைப்போம். சக்தி வாக்கு பிள்ளைகளுக்கு இந்த ஆதி சக்தியின் ஆசீர்வாதம் என்றுமே முழுமையாக கிடைக்கும். இல்லையே, நாளை உன்னுடைய இல்லத்திற்கு அம்மா சொல்கின்ற அடையாளத்தோடு ஒருவர் வரப்போகிறார். என் தங்கமே, அவரிடம் நீ சற்று கவனமாக இருக்க வேண்டும். மிகவும் அது அவசியம். என் குழந்தையே, சாதாரணமாக எல்லாம் யாரும் உன்னுடைய இல்லத்திற்குள் அத்தனை எளிதாக நுழைந்துவிட முடியாது. அதுவும் கெட்ட எண்ணங்களோடு இப்படி அவர்கள் நுழைகிறார்கள் என்றால் அது இந்த தாயானவளை தாண்டிதான் நுழைய வேண்டி இருக்கும். உன் அம்மா ஒரு நாளும் அதற்கு அனுமதிக்க மாட்டாள். ஆனால் உனக்கு மிகவும் வேண்டப்பட்ட ஒருவர்தான் நாளை நுழைய போகிறார். அவர்களை பார்த்தால் கெட்ட எண்ணங்களை கொண்டவர்கள் என்பது போன்ற எண்ணம் ஒரு நாளும் தோன்றாது. உனக்கு மிகவும் நெருக்கமானவர், உன்னுடைய குடும்பத்திற்கு மிகவும் நெருக்கமான சொந்தங்களை உடையவர். என் தங்கமே, அவர் ஒரு ஆண் என்பது மிகவும் குறிப்பிடத்தக்கது. என் தங்கமே, அவர் உன் இல்லத்திற்கு வருவதனுடைய நோக்கம் என்ன என்பதையும் அதனால் உனக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதையும் உன் தாயானவள் நான் சொல்கிறேன். என் குழந்தையே, அம்மா சொல்வதை தெரிந்து கொண்ட பிறகு நிச்சயமாக நாளை இந்த அடையாளத்தோடு உன் இல்லத்திற்கு வருகின்றவருக்கு முதலில் நான் சொல்வதை நீ கொடுக்க வேண்டும். அதன் பிறகுதான் நீ பேசவே ஆரம்பிக்க வேண்டும். ஏனென்றால் அவர் உன் இல்லத்திற்கு வருவதன் முக்கிய நோக்கமே அங்கு கலகத்தை மூட்ட வேண்டும் என்பது மட்டும்தான். கலகத்தை மூட்டி உன்னுடைய குடும்பத்தின் ஒற்றுமையை கெடுத்து உன்னுடைய சொந்த பந்தங்களிடம் இருந்து உன்னை பிரிப்பதுதான். இதற்கு ஒருபோதும் நீ இடம் கொடுக்காமல் இருக்க வேண்டும். நிச்சயமாக இந்த பிரச்சனைகள் எதுவும் உன் வாழ்க்கையில் ஏற்படாமல் நீ தப்பிக்க வேண்டும். அதற்கு என் பிள்ளையே, இந்த தாயானவள் என்ன சொல்கிறேனோ அதை நீ செய்ய வேண்டும். என் தங்கமே, நாளை நீ மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய நேரம் இது. இதையே நாளை உனக்கு ஒரு செயல் நடக்க இருக்கிறது என்றால் உன்னுடைய இல்லத்தில் தெய்வங்களின் சக்தியும் தெய்வத்தின் நடமாட்டமும் நாளை அங்கு அதிகமாக இருந்து கொண்டிருக்கும். அந்த நேரத்தில் இவர்கள் அங்கு வந்து உனக்கு வேண்டாத வேலைகளை செய்ய நினைக்கும் பொழுது அது ஒருபோதும் பலிக்கவும் செய்யாது. ஆனாலும் என் குழந்தையே, யார் யார் எப்படிப்பட்டவர்கள், யார் யார் என்ன எண்ணங்களோடு உன்னுடைய இல்லத்திற்குள் வருகிறார்கள், அவர்கள் அங்கே என்ன நடத்த முயற்சி செய்கிறார்கள் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? என் தங்கமே, ஒரு ஆண் உன்னுடைய இல்லத்திற்கு பின்பக்கம் உள்ள இல்லத்தில் இருக்கின்றார். இத்தனை நாட்களாகவும் அவர்கள் இந்த ஊரில் கிடையாது. புதிதாக சில ஆண்டுகளாக சொந்த இல்லம் கட்டி உன்னுடைய வீட்டிற்கு பின்புறமாக வந்து தங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். என் தங்கமே, அது மட்டும் அல்லாமல் உன்னுடைய குடும்ப விஷயங்களில் தேவையில்லாமல் மூக்கை நுழைத்து கொண்டிருக்கின்றார். சொத்து சம்பந்தமாக உன் குடும்பத்திற்கும் உன்னுடைய உடன் பிறந்தவர்களின் குடும்பத்திற்கும் இருக்கின்ற பிரச்சனைகளில் குளிர்காய ஆசைப்படுகின்றார். இருவரிடமும் என்ன நடக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு ஒருவரை பற்றி இன்னொருவரிடம் சொல்லி அவர்கள் என்ன சொல்ல நினைக்கின்றார்களோ அதை பிடுங்கிக் கொண்டு இன்னொருவரிடம் வந்து விஷயத்தை சொல்ல முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். பேசுகின்ற வார்த்தை தேன் போல இருக்கிறது. அதனால் நீயும் அவர்கள் என்ன கேட்டாலும் அதற்கு சரியான பதிலை கொடுத்து விடுகிறாய். என்ன நினைத்து உன்னுடைய இல்லத்திற்கு தினமும் வருகிறார்களோ அதை அப்படியே நிறைவேற்றி விட்டுதான் செல்கின்றார்கள். இது நாள் வரையும் அது நடந்தது சரி, இனிமேல் அது நடக்க கூடாது. ஏனென்றால் இந்த தாய் அவர்கள் செய்கின்ற வேண்டாத வேலை என்னவென்பதை உனக்கு தெரிவித்து விட்டேன். அதனால் இனிமேல் என் குழந்தை, நீ கவனமாக இருக்க வேண்டிய நேரம் இது. உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய குடும்பத்திற்குள் கலகத்தை மூட்டுபவர்கள் ஒரு நாளும் நுழையக்கூடாது. அவர்களை நீ அனுமதிக்கவும் கூடாது. அதனால் என் பிள்ளை, நீ செய்ய வேண்டியது என்னவென்பதை அம்மா சொல்கிறேன். என் தங்கமே, நாளை அவர் எப்பொழுதும் போல உன்னுடைய இல்லத்தில் இருந்து கதை பேசுவதற்கு வருவது போல உள்ளே நுழைவார். முதலாவதாக அவர் கைகளில் நீ கொடுக்க வேண்டியது தண்ணீர். என் தங்கமே, வீட்டிற்கு வருகின்றவர்களுக்கு முதலில் தண்ணீர் கொடுத்தால் அவர்கள் மனதில் இருக்கின்ற கெட்ட எண்ணங்கள் கூட விலகி ஓடும். என் தங்கமே, அதனால் நீ அவர்களுக்கு முதலில் அந்த நீரை
கொடுத்துவிடு. என் பிள்ளையே, அவர்கள் மனதில் இருக்கின்ற எண்ணங்களை நீ மாற்ற வேண்டும். அதோடு அவர்கள் அதன் பிறகு பேச நினைக்கின்ற வார்த்தைகள் எல்லாமே நேர்மறையாகவே உன்னிடம் வரும். என் குழந்தையே, நீ சில நேரங்களில் அவர்களிடத்தில் பல மாற்றங்களை உணர்ந்து கொள்வாய். தேவையில்லாத மற்றவர்கள் பற்றிய விஷயங்கள், மற்றவர்கள் இல்லத்தில் நடக்கின்ற விஷயங்கள், உனக்கு எதிராக இருப்பவர்கள் பேசுகின்ற விஷயங்கள் என்று வேறு எதை பற்றியும் பேசாமல் உனக்கு சம்பந்தமான உன்னை பற்றிய நல்ல செய்திகளை மட்டுமே உன்னிடத்தில் சொல்வார்கள். என் குழந்தையே, இதை இவர்களுக்கு மட்டும் என்று நான் சொல்லவில்லை. யார் உன்னுடைய இல்லத்திற்கு வந்தாலும் அவர்களுக்கு முதலில் குடிக்க நீரை கொடுக்க வேண்டும். ஏனென்றால் சிலர் உனக்கு கஷ்டங்களை கொடுக்க வேண்டும் என்று நினைத்து வந்தாலும் சரி, வார்த்தைகளால் உன்னை காயப்படுத்த வேண்டும் என்று நினைத்து வந்தாலும் சரி, அவர்களுக்கு முதலில் நீ நீரை கொடுக்கும் பொழுது அவர்களின் மனநிலையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். அந்த தீவினைகளை கூட நல்ல வினையாக அது மாற்றிவிடும். அது அந்த தண்ணீருக்கு இருக்கிறது சக்தி என்பதை நீ புரிந்து கொள். என் குழந்தையே, அதனால் இந்த செயலை உன்னுடைய வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான செயலாக நீ எடுத்துக்கொண்டு நாளை உன்னுடைய இல்லத்திற்கு வருகின்ற இவருக்கு நிச்சயமாக நீ செய்ய வேண்டும். அவருக்கு நிச்சயமாக நீ மரியாதை கொடுக்கத்தான் வேண்டும். உன்னை காயப்படுத்துவதற்காக வந்தாலும், தேவையில்லாத விஷயங்களை பற்றி பேசுவதற்கு வந்தாலும், நீ நடந்து கொள்கின்ற விதத்திலே அவர்கள் வந்தது எத்தனை பெரிய தவறு என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு ஏற்பட்டிருக்கின்ற கஷ்டங்கள் நிறைய இது போன்றவர்களால் தான் ஏற்பட்டிருக்கிறது. இது போன்றவர்கள் செய்கின்ற தேவையில்லாத சூழ்ச்சிகள் தான் உன் வாழ்க்கையில் உன்னை அதிகப்படியான காயத்தை கொடுத்து இன்னமும் அதிலிருந்து மீண்டு வர முடியாமல் தவித்து நிற்க வைத்து கொண்டிருக்கிறது. இனிமேலும் கஷ்டங்களை வளர்த்து கொள்ளாமல், மேலும் மேலும் வாழ்க்கையில் பிரச்சனைகளை சேர்த்து கொள்ளாமல், என் பிள்ளை என்ன செய்ய நினைக்கின்றாயோ அதை சரியாக செய்ய வேண்டும் என்றால் நாளை உன் இல்லத்திற்கு வரப்போகின்றவரை உன் பக்கம் நீ இழுக்க வேண்டும். நிச்சயமாக நீ கொடுக்கின்ற நீர் அவர்களின் மனதை நல்லபடியாக மாற்றும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் பிள்ளையின் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் கடந்து வருவதற்கு அத்தனை கஷ்டப்படுகிறாய். ஏனென்றால் நீ ஒன்று நினைக்க சுற்றி இருக்கின்றவர்கள் கொடுக்கின்ற கஷ்டம் அத்தனை பெரிதாக இருக்கிறது. அது போன்று என்னாலும் உனக்கு கஷ்டத்தை கொடுக்கின்ற ஒருவர்தான் நான் சொல்கின்றவர். அதனால் என் பிள்ளையே, என்ன நடந்தாலும் இனிமேல் இவர்கள் வாயில் விழாமல் தப்பித்து கொள்ள வேண்டும் என்பதில் மட்டும் நீ தெளிவாக இருக்க வேண்டும். ஒருமுறை இவர்கள் வாயில் விழுந்து விட்டாலே, இவர்கள் செய்கின்ற செயலை ஊக்குவித்து விட்டாலோ, மேலும் மேலும் உனக்கு கஷ்டங்களை கொடுக்கத்தான் இவர்கள் துணிந்து நிற்பார்கள் என்பதை நீ மறந்து விடாதே. இந்த வாழ்க்கையில் என் பிள்ளை அனுபவிக்க வேண்டிய சந்தோஷங்கள் நிறைய உனக்காக காத்து கொண்டிருக்கிறது. அதற்கு நடுவில் இது போன்ற மனிதர்களுக்காக நீ உன்னுடைய செயல்களில் பிரச்சனைகளை ஏற்படுத்திவிடக் கூடாது அல்லவா? யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றாற் போல என் குழந்தை நீ நடந்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக இவர்களின் வருகை உன்னுடைய இல்லத்தில் பிரச்சனைகளை உருவாக்காமல் நீ பார்த்து கொண்டால் போதும். என் தங்கமே, இந்த அடையாளத்தோடு அவரை நான் சொல்லி இருக்கிறேன். இனிமேலும் நீ தேவையில்லாமல் அவர்களிடத்தில் எல்லா கதைகளையும் பேசிக்கொண்டு உன்னுடைய ரகசியங்களை எல்லாம் தெரிவித்துக் கொண்டு இருப்பாயானால் அதற்கு மேல் உன்னுடைய விருப்பம். இனிமேல் அம்மா, என்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனை நடக்கிறது என்று ஒரு நாளும் நீ என்னிடம் சொல்லிவிடக் கூடாது. உன்னுடைய பிரச்சனைகளை சரி செய்வதற்கான ஆயுதம் உன்னிடத்தில் இருக்கிறது. அதை சரியான முறையில் நீ பயன்படுத்தி கொண்டாலே போதும். உன் வாழ்க்கையில் வேறு யாரும் நுழைய முடியாதபடி எல்லா விஷயங்களும் நடக்கும் என்பதை நீ புரிந்து கொள்வாய். என் அன்பு குழந்தைக்கு இந்த தாயானவளினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக கிடைக்கும். என் தங்கமே, அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே, எதை நினைத்தும் வருந்தாதே. நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எப்பொழுதும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. என் அன்பு பிள்ளையே, அதனால் நீ எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். நான் உன்னோடு இருக்கிறேன். என் அன்பு பிள்ளையே, உன் இல்லத்திற்குள் உனக்கு மிகவும் நெருக்கமான ஒருவர் வருவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். அவர் உன் இல்லத்திற்கு வருவதற்கு மிகவும்
மிகவும் ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆனால் ஒரு தீய சக்தி அவரை உள்ளே வரவிடாமல் தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கிறது. என் குழந்தையே, அம்மா, அப்படி என்ன தீய சக்தி என் இல்லத்தில் இருக்கிறது? என் இல்லத்திற்கு வர நினைக்கின்ற அந்த நல்லவர் யார் என்று என் குழந்தை நீ கேட்கிறாய் அல்லவா? என் தங்கமே, நிச்சயமாக உன் அம்மா அதற்கான பதிலை உனக்கு சொல்கிறேன். அதற்கு முன்பாக என் குழந்தை, நீ சில விஷயங்களை நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் சில விஷயங்கள் உனக்கு தெரிந்து கொள்ள வேண்டியது கட்டாயமான விஷயமாக மாறிவிட்டது. எதுவுமே தெரியாதது போல என் குழந்தை நீ இருந்து கொண்டிருக்கிறாய். உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை அறியாமல் இருக்கின்றாய். உன் இல்லத்திற்குள் தீய சக்தி இருக்கிறது என்று நான் சொல்லாவிட்டால் நிச்சயமாக உனக்கு தெரிந்திருக்க வாய்ப்பு கிடையாது. என் குழந்தையே, தீய சக்தி என்பது உன் இல்லத்தை சுற்றி வருகின்ற கெட்ட ஆவியோ கெட்ட விஷயங்களோ கிடையாது. உன் இல்லத்தில் இருக்கின்றவர்களினுடைய எதிர்மறையான எண்ணங்கள் தான் அம்மா தீய சக்தி என்று சொல்கிறேன். வீட்டில் எதிர்மறை எண்ணங்கள் அதிகமாக இருப்பதால் உன்னுடைய வீட்டில் எப்பொழுதும் சண்டை சச்சரவுகள் இருந்து கொண்டே இருக்கிறது. உன் இல்லத்திற்கு வர வேண்டும் என்று வாசலில் நின்று கொண்டுதான் அவர்கள் இருக்கிறார்கள். அதனை உன் இல்லத்திற்கு வர ஆசைப்படுபவர்கள் இங்கே வருவதற்கு வெளியில் நிற்கும் பொழுது இவை அனைத்தும் அவர்களை வரவிடாமல் தடுத்து வைத்திருக்கிறது. என் தங்கமே, உன் இல்லத்திற்குள் வருவதற்கு ஆசைப்பட்டது வேறு யாரும் கிடையாது. அது உன்னுடைய குலதெய்வம்தான். என் தங்கமே, உன்னுடைய குலதெய்வத்தையே உள்ளே வர முடியாமல் அங்கே தீய சக்திகள் நிறுத்தி வைத்து கொண்டிருக்கிறது என்றால் நீ எத்தகைய பெரிய சிக்கலில் இருந்து கொண்டிருக்கிறாய் என்பதை முதலில் சிந்தித்து பார்க்க வேண்டும். குலதெய்வமானது எப்பொழுதுமே உன் இல்லத்திற்குள் இருக்க வேண்டும். அவர்கள் இருந்தால்தான் உனக்கு பாதுகாப்பு அதிகமாக இருக்கும். உன்னுடைய இஷ்ட தெய்வம் இந்த அம்மா எப்பொழுதும் உன்னை பாதுகாத்து கொண்டுதான் இருக்கிறேன். உனக்கு எந்த ஒரு விஷயம் என்றாலும் முதலில் உனக்காக வந்து நிற்பது உன்னுடைய குலதெய்வம் என்பதை நீ மறந்து விடாதே. என்ன நடந்தாலும் அவர்களை தாண்டிதான் உன்னை தொட முடியும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய இஷ்ட தெய்வம் நான் கூட அவர்களுக்கு பிறகுதான் வருவேன். அவர்கள் உன்னுடைய குலத்தை மட்டுமே காக்கின்ற தெய்வம். அதனால் அவர்களுக்கு எப்பொழுதும் உன்னை பற்றிய சிந்தனை மட்டும்தான் இருந்து கொண்டிருக்கும். அதனால் என் தங்கமே, அவர்களை நீ உள்ளே வரவழைப்பது என்பது உனக்கு மிகவும் முக்கியமான விஷயமாகும். என் தங்கமே, நீ இன்று செய்யக்கூடிய விஷயம் நிச்சயமாக அவரை உள்ளே வரவழைத்து உன் இல்லத்தில் இருக்கின்ற அந்த தீய சக்தியை வெளியே விரட்டி அடித்துவிடும். அதற்கான நேரத்தை தான் நீயும் இப்பொழுது எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும். என் தங்கமே, அதனால் உனக்கு இன்று உன் அம்மா சொல்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ பின்பற்றுவாய். ஆனால் நிச்சயமாக அதன் மூலமாக உன்னுடைய குலதெய்வத்தை உன் இல்லத்திற்கு உன்னால் அழைத்து நிலைத்திருக்க வைக்க செய்ய முடியும். என் தங்கமே, இதுநாள் வரை நீ பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் அவர்களிடம் இருந்து நிச்சயமாக நல்ல தீர்வு உனக்கு கிடைக்கும். உன் அம்மா எப்படி உன்னை பற்றி சிந்திக்கிறேனோ அதே போலதான் அவர்களும் எப்பொழுதும் உன்னை பற்றி சிந்தித்து கொண்டே இருக்கிறார்கள். அதனால் நீ இனிமேல் இதனை நினைத்து கலங்க வேண்டிய அவசியம் கிடையாது. உன்னை பாதுகாக்கத்தான் இத்தனை பேர் இருக்கின்றார்கள். அப்படி இருக்கும் பொழுது இவர்களை எல்லாம் தாண்டி உனக்கு வாழ்க்கையில் எதுவும் நடந்துவிட முடியாது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, முதலில் நீ தினமும் காலையில் எழுந்து கோலம் போட்டு முடித்தவுடன் வாசல் தெளித்து கோலம் போட்ட பிறகு தினமும் வாசலில் சூடத்தை ஏற்றி வைத்துவிடு. நீ அது எரிந்து முடிந்தவுடன் அதை அணைத்து விட்டு உள்ளே செல்ல வேண்டும். என் தங்கமே, அதற்கு அர்த்தம் என்ன தெரியுமா? நீ உன் குலதெய்வத்தை உள்ளே அழைக்கிறாய் என்று அர்த்தம். அதுபோல கோலத்தில் மஞ்சள் குங்குமம் வைத்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். என் குழந்தையே, நீ அந்த சூடத்தை வைப்பது குலதெய்வத்தை உள்ளே வரவழைப்பதற்கு சமம் என்பதை நீயே கூடிய விரைவில் புரிந்து கொள்வாய். நீ தினமும் இப்படி செய்யும் பொழுது நிச்சயமாக உன் இல்லத்திற்குள் உன் குலதெய்வம் நிரந்தரமாக வந்து தங்கி விடுவார்கள். நீ யாருக்கு முக்கியத்துவம் கொடுத்தாலும் கொடுக்காவிட்டால்
இல்லாவிட்டாலும் உன்னுடைய குலதெய்வத்திற்கு நீ கொடுக்கின்ற முக்கியத்துவம்தான் உன்னுடைய வாழ்க்கையை உனக்கு நல்லபடியாக மாற்றி கொடுக்கும் என்பதை நீ மறந்துவிடாதே. என் பிள்ளையே, எத்தனை நாள்தான் எத்தனை கஷ்டத்தில் நீ இருந்து கொண்டிருப்பாய் என்பதை அம்மா பார்த்து சகிக்க முடியாமல் தான் இப்பொழுது ஓடோடி வந்திருக்கிறேன். என் தங்கமே, நீ இத்தனை நாளும் இது போன்ற கஷ்டங்களில் இருக்காமல் மிக விரைவாகவே இதிலிருந்து மீண்டு நல்ல நிலைமைக்கு வந்து விடுவாய். அதற்குத்தான் உன்னுடைய குலதெய்வம் உன் இல்லத்திற்கு வரப்போகிறார்கள். அதற்கான செயல்களை தான் நீ செய்ய போகின்றாய் அல்லவா? நிச்சயமாக இவை உன் வாழ்க்கையில் மிக பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து கொடுத்துவிடும் என் தங்கமே. அது மட்டும் அல்லாமல் உன் வீட்டில் இருக்கின்ற நிலைவாசலில்தான் உன்னுடைய குலதெய்வங்கள் குடியிருப்பதற்கான ஏற்ற இடமாகும். அதனால் உன் வீட்டு நிலைவாசலை நீ எப்பொழுதும் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். குறிப்பாக செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமைகளில் உன்னுடைய இல்லத்தின் நிலைவாசல் சுத்தம் செய்து அதற்கு மஞ்சள் குங்குமம் இட்டு மலரால் அலங்கரித்து தீப ஆராதனை நீ காட்ட வேண்டும். வீட்டிற்குள் பூஜை செய்யும் பொழுது உன்னுடைய பூஜை அறையில் செய்கின்ற தீப ஆராதனை உன்னுடைய நிலைவாசலுக்கும் நீ காட்ட வேண்டும். ஏனென்றால் அங்கேதான் உன்னுடைய குலதெய்வம் குடியிருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீ மறந்துவிடக் கூடாது. என் தங்கமே, இதையெல்லாம் செய்யும் பொழுது அவர்கள் நிரந்தரமாக உன் இல்லத்திற்குள் குடிபுகுந்து விடுவார்கள். யாரும் அதனை அங்கே தடுத்து நிறுத்த முடியாது. அதன் பிறகு உன் இல்லத்தில் இருக்கின்ற எல்லா தீய சக்திகளும் அங்கிருந்து ஓடி சென்றுவிடும். அவர்கள் உனக்காக உன்னை காப்பாற்றுவதற்காக உன் இல்லத்தின் வாசலில் நிற்க போகிறார்கள். என் தங்கமே, இது ஒன்று உனக்கு வாழ்க்கையில் போதாதா? நிச்சயமாக உன்னை தீய சக்திகள் எதுவும் நெருங்காமல் அவர்கள் இருந்து பாதுகாப்பதோடு மட்டுமல்லாமல் உன் வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்திற்கும் உனக்கு உறுதுணையாக நின்று கொண்டிருப்பார்கள். அவர்களை அன்போடு வரவேற்று, என் குழந்தை, நீ செய்கின்ற எல்லா விஷயங்களும் நிச்சயமாக உனக்கு மிக பெரிய விருப்பத்தை உன் வாழ்க்கையில் கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இந்த அம்மா எல்லோரையுமே நல்லபடியாக அரவணைத்து காத்து கொண்டிருப்பது எத்தனை உண்மையான விஷயம் என்று நீ நம்புகிறாயோ அத்தனை அளவிற்கு உன்னுடைய குலதெய்வத்தை நீ நம்ப வேண்டும். தீராத பிரச்சனைகள், மனக்கவலை என்று வரும் பொழுது, திக்கு தெரியாமல் நிற்கும் பொழுது உன்னை காக்க ஓடோடி வருவது உன்னுடைய குலதெய்வம் என்பதை நீ மறக்க கூடாது. குலதெய்வத்திற்கு செய்ய வேண்டியதை சரியாக செய்து அவரை உன் இல்லத்திற்குள் வரவழைத்து விட்டால் நிச்சயமாக சந்தோஷம் உனக்கு எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். என் குழந்தையே, சிலருக்கு குலதெய்வம் தெரியாமல் இருக்கலாம். அவர்கள் இப்படி நிலைவாசலுக்கு மஞ்சள் குங்குமம் இட்டு தீப ஆராதனை காட்டும் பொழுது நிச்சயமாக அவர்கள் குலதெய்வம் அதில் வாசம் செய்வார்கள். உன்னை அறியாமலேயே நீ உன் குலதெய்வத்தை வணங்குகிறாய் என்பதை நீ புரிந்து கொள்வாய். என் அன்பு பிள்ளையே, இந்த தேதி உன் கண்ணில் பட்டால் நீ அதை விட்டு விடாதே. நான் குறித்த இந்த தேதியில் உன்னை தேடி மிகப்பெரிய சந்தோஷம் உன் வாழ்க்கையில் வரப்போகிறது. நீ என்னிடம் வைத்த வேண்டுதலுக்கு ஒரு நல்ல பதில் உனக்கு கிடைக்கப் போகிறது. என் குழந்தையே, நீ என்னிடம் வைத்த வேண்டுதல்கள் எத்தனையோ இருந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் என் குழந்தைக்கு எது அத்தியாவசியமான வேண்டுதல் என்று எனக்கு தெரியும் அல்லவா? இங்கு இருக்கின்ற சூழ்நிலையில் உனக்கு அதனை நான் நிறைவேற்றி கொடுத்தால் என் குழந்தையின் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை கண்டுவிடுவாய் அல்லவா? அதனால் உனக்கு அதில் மிக பெரிய அற்புதத்தினை நடத்தி தர வேண்டும் என்று உன் அம்மா நான் வந்திருக்கிறேன். ஏனென்றால் நாம் இந்த வராகியை தாயாக நினைத்து இவரிடம் எத்தனை வேண்டுதல்களை வைத்தாலும் நமக்கு இப்பொழுது வரை எந்த வேண்டுதலும் நிறைவேறவில்லையே, மாறாக கஷ்டங்கள் மட்டுமே நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கின்றன என்று என் குழந்தை நீ நினைக்கின்றாய். என் தங்கமே, நான் எந்த அளவிற்கு உனக்கு கஷ்டங்களை கொடுத்தேனோ, எந்த அளவிற்கு நீ
துன்பங்களை அனுபவித்தாயோ அதைவிட அதிகமாக இனிமேல் வாழ்க்கையில் சந்தோஷங்களையும் ஆச்சரியங்களையும் அற்புதங்களையும் நீ பார்க்க போகின்றாய். உன் அம்மா இனிமேல் உன் வாழ்க்கையில் இவை எல்லாவற்றையும் நடத்தி காட்டப் போகிறேன். என் குழந்தையின் முகத்தில் இருக்கின்ற சந்தோஷத்தை நான் பார்க்க விரும்புகிறேன் என்பதை என் குழந்தை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, நீ நினைக்கின்ற எல்லா விஷயங்களையும் உனக்கு உடனடியாக தர வேண்டும் என்று எனக்கும் ஆசைதான். நான் அப்படி தர முடியாமல் போனதற்கான காரணங்களையும் நீ நன்றாகவே அறிந்து கொண்டிருப்பாய். நீ என்னிடம் வைத்த வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் உடனடியாக உன் அம்மாவால் நிறைவேற்றி தர முடியாமல் போயிருக்கலாம். ஆனால் நிச்சயமாக உனக்கு நான் அதை தந்தே தீருவேன். அதை என் குழந்தை நான் சத்திய வாக்காக இப்பொழுது உனக்கு கொடுக்கிறேன். நிச்சயமாக உன்னுடைய வேண்டுதல்கள் நியாயமாக இருக்கும் பட்சத்தில் அதை நான் நிறைவேற்றி தந்துவிடுவேன் என்று என் தங்கமே, இனிமேல் அதுதான் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது. நீ என்னை நம்பி இந்த அம்மாவிடம் பேசினால் நமக்கு மனத்தெளிவு கிடைக்கும். நம்முடைய தடைப்பட்டு நின்ற காரியங்களுக்கெல்லாம் விடை கிடைக்கும் என்று நீ நினைத்தது நிச்சயம் உனக்கு நடக்கப் போகிறது. உன் அம்மா அதற்கான ஆசிகளை வழங்குவதற்காக மட்டுமே இப்பொழுது வந்திருக்கிறேன். உன் எண்ணங்கள் எல்லாம் தவறில்லை. நிச்சயமாக நீ நினைத்ததை உன் வாழ்க்கையில் நீ பெற்றே தீருவாய். நீ நினைத்ததை நீ அடைந்தே தீருவாய் என்பதை உனக்கு தெரிவிப்பதற்காக தான் நான் இப்பொழுது உடனடியாக என் பிள்ளையை காண வந்திருக்கிறேன். என் தங்கமே, நீ இதுவரை பட்ட கஷ்டங்கள் எல்லாவற்றிற்கும் உனக்கு நல்ல பதில் கிடைக்கப் போகிறது. நீ அடைந்த துன்பங்களுக்கெல்லாம் நிச்சயமாக உனக்கு நல்ல பதில் கிடைக்கப் போகிறது. யாரால் வருத்தப்பட்டாயோ, யாரால் வேதனைப்பட்டாயோ அவர் மூலமாகவே நிச்சயமாக நல்ல ஆறுதல் உனக்கு கிடைக்கப் போகிறது. என் தங்கமே, இது போன்று நீ கஷ்டமான சூழ்நிலைகளில் இருக்கும் பொழுது யார் ஒருவர் உனக்கு ஆறுதல் வார்த்தைகளை தருகிறார் அவர்களை நீ நிச்சயமாக பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும். இது போன்ற ஒரு உறவை வாழ்க்கையில் நீ விட்டு விடாதே. என் தங்கமே, நீ ஒன்றை மட்டும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நன்றாக நினைவில் வைத்துக்கொள். சகுனிகள் அதிகமாக நிறைந்த உலகத்தில் நீ இருந்து கொண்டிருக்கிறாய் என்பதை. என் குழந்தையே, எந்த காரியத்தை செய்தாலும் அதில் உனக்கு தடங்கல்களை ஏற்படுத்துவதற்கென்றே ஒரு கூட்டம் நிச்சயமாக இருந்து கொண்டிருக்கும் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள். எந்த காரியமாக இருந்தாலும், அது உன்னுடைய சொந்த விஷயமாக இருந்தாலும், உன்னுடைய தொழில் சம்பந்தமான விஷயமாக இருந்தாலும், உன்னுடைய குடும்பத்தார்கள் சார்ந்த விஷயமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அதில் நீ தலையிடுகிறாயோ இல்லையோ, உன்னை சுற்றி இருக்கின்ற இந்த சகுனிகள் எல்லாம் நிச்சயமாக தலையிடுவார்கள். என் தங்கமே, இவர்களை நீ நிச்சயமாக இதுவரையும் வென்று வந்திருக்கிறாய். ஒவ்வொரு முறையும் அவர்களுக்கு எத்தனையோ அவமானங்களை ஏற்படுத்தியும் மேலும் மேலும் உன் வாழ்க்கையில் அங்கு என்ன நடக்கிறது, நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். என் தங்கமே, இதற்கெல்லாம் நீ கலங்கி விடாதே. அவர்களுக்கு வேறு வேலை இல்லையே தவிர என் குழந்தை உனக்கு நிறைய வேலைகள் இருக்கிறது அல்லவா? அதனால் இது போன்ற மனிதர்களினுடைய செயல்பாடுகளை எல்லாம் நீ கணக்கில் எடுத்து கொள்ளாதே. இனி எப்பொழுதுமே உன்னுடைய வாழ்வில் நிகழப்போவது எதுவாக இருந்தாலும் அதனை நீ மன நிறைவோடு ஏற்றுக்கொள்ள பழக வேண்டும். ஏனென்றால் இவையெல்லாம் நீ கருவாகும் போதே உனக்காக தீர்மானிக்கப்பட்டது. உனக்கான நேரம் வரும் வரை நீ பொறுமையாக காத்திருக்க வேண்டியது மிகவும் அவசியமான விஷயம் என்பதை என் குழந்தை நீ புரிந்து கொண்டு நடக்க வேண்டும். நீ நினைக்கின்றதெல்லாம் உனக்கு கிடைக்கும் பொழுது நிச்சயமாக நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் உனக்கு மறந்து போய்விடும். என் குழந்தையே, யாரெல்லாம் உன்னை எப்படியெல்லாம் இருக்கக்கூடாது என்று நினைத்தார்களோ அவையெல்லாம் நீ துடை தெரிந்து விட்டு உன் மனதில் நீ நினைத்த லட்சியத்தை நிச்சயமாக அடைந்து விடுவாய். என் தங்கமே, உனக்கு மட்டுமே சொந்தமாக இருக்கின்ற பொருள், உனக்கு மட்டுமே வேண்டும் என்று நீ என்னிடம் கேட்ட பொருளை நான் நிச்சயமாக உன்னுடைய கைகளில் ஒப்படைக்கப் போகிறேன். என் குழந்தையே, நீ அதனை பிறர் கைக்கு செல்ல அனுமதிக்க கூடாது என்றுதானே
என்னிடம் வேண்டுதல் வைத்தாய், நிச்சயமாக அதை மீட்டு நான் உன் கைக்கு கொண்டு வந்து சேர்ப்பேன். என் குழந்தையே, உன் தாயானவள் என்னுடைய வாக்கு ஒருபோதும் பொய்யானது கிடையாது. உனக்கு மட்டுமே சொந்தமாக இருக்கும் பொழுது வேறு யார் கைகளிலும் அது நீண்ட நாட்கள் தங்கிவிடாது என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள். என் குழந்தையே, உன்னிடம் சொன்னபடியே நான் உனக்கு என்ன செய்து தருகிறேன் என்று சொன்னேனோ அந்த வேலையை நான் முடித்து கொடுக்க ஏற்கனவே தயாராகிவிட்டேன். நான் என்ன கொடுக்கிறேனோ அதை பெற்றுக்கொள்வதற்கு நீ தயாராக இருந்தால் மட்டும் போதும். என் குழந்தையே, மற்றவர்களின் வார்த்தைகளுக்கெல்லாம் ஒருபோதும் நீ எந்த ஒரு கவலைகளையும் பட தேவையில்லை. உன்னோடு உன் வராகி அம்மா நான் இருக்கிறேன் என்பதை மட்டும் நீ நினைவில் வைத்து கொண்டால் போதும். என் தங்கமே, உன்னை சுற்றி உள்ளவர்களின் முகத்திரையை கிழிப்பதற்கான நேரம்தான் இது. நீ அவர்களின் உண்மை முகத்தை ஏற்கனவே நன்றாக பார்த்துவிட்டாய். இன்று அவர்கள் செய்கின்ற காரியங்களுக்கெல்லாம் நீ அவர்கள் மீது எரிச்சலோ கோபமோ படாதே. ஏனென்றால் அவர்கள் செய்கின்ற கர்ம வினைக்கான பலனை அவர்கள் நிச்சயமாக அனுபவிப்பார்கள் என்பதை என் குழந்தை நீ நினைவில் வைத்துக்கொள். என் தங்கமே, நல்ல காலம் உனக்கு ஆரம்பிக்கும் பொழுது இது போன்ற மனிதர்கள் எல்லாம் உன்னை விட்டு தூர ஓடி போவார்கள் என்பதை நீ மறந்து விடாதே. அது நடக்கும்போது நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். என் தங்கம், எப்பொழுதுமே புன்னகையோடு இரு. எந்த கஷ்டங்கள் இருந்தாலும் அதை ஒருபோதும் உன் முகத்தில் நீ காட்டி விடாதே. என் குழந்தை, நீ சந்தோஷமாக முகத்தில் புன்னகையோடு நிச்சயமாக இருந்தால் அதுவே உன் வாழ்க்கையை மாற்றிவிடும் என்பதை நீ மறந்து விடாதே. நாடகம் நிறைந்த நரிகள் வாழ்கின்ற உலகத்தில் நீ இருக்கின்றாய் என்பதை ஒருபோதும் மறந்து விடாதே. நல்லவன் யார், கெட்டவன் யார் என்று நீ நிதானமாக யோசித்து செயல்பட வேண்டிய முக்கியமான நேரத்தில் இருக்கிறாய். என் குழந்தையே, உன் அம்மா நான் உன்னோடு இருக்கிறேன். நீ பயப்படாமல் இரு. நீ பலம் கொண்டு திடமான மனதை எப்பொழுதும் உன்னோடு கொண்டிருக்க வேண்டும். நிச்சயமாக உன்னை ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன். இது போன்ற மனிதர்களிடம் இருந்து, இது போன்ற நரிகளிடம் இருந்து உன்னை நான் நிச்சயமாக காப்பாற்றுவேன் என்று உனக்கு உறுதியளிக்கிறேன். என் குழந்தையே, துரோகிகளை மட்டும்தான் நீ விரும்பவில்லை. உனக்கு துரோகங்களை செய்பவர்களை உன் வாழ்க்கையை விட்டு விலக்கி வைக்க வேண்டும் என்று கேட்கின்றாய். என் தங்கமே, நிச்சயமாக வெற்றி உன்னை தேடி வரும் பொழுது அவர்கள் உன்னை விட்டு தானாகவே சென்று விடுவார்கள் என்பதை மறந்து விடாதே. அவர்கள் 1000 துரோகங்களை செய்தாலும் அத்தனை துரோகங்களையும் முறியடித்து உன்னை வாழ்க்கையில் நிச்சயமாக நீ நினைத்த இலக்கை நான் அடைய செய்து விடுவேன் என்பதை நீ மறந்து விடாதே. உனக்கான சோதனை காலம் இது நடந்து கொண்டிருக்கிறது. சோர்ந்து போகாதே. நிச்சயமாக இந்த நிலைமையை மிக விரைவாகவே மாற்றிவிடுவேன். அற்புதத்தினை உன் அம்மா நான் நடத்தி காட்டுவேன். நான் சொன்ன தேதியில் நிச்சயமாக உனக்கு அதிசயங்கள் நடக்கப் போகிறது. நீயே எதிர்பார்க்காத நேரத்தில் உனக்கு அது நடக்கப் போகிறது. நான் இருக்கும் பொழுது நீ பயம் கொள்ளாமல் உன்னுடைய முயற்சியை மட்டும் கைவிடாமல் செய்து கொண்டிரு. என் தங்கமே, உன்னுடைய சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் என் மீது நம்பிக்கை வைத்தவர்களை நான் ஒருபோதும் கைவிட்டதில்லை. நான் கைவிடவும் மாட்டேன். என் குழந்தை, எனக்கு எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் என் அம்மா நிச்சயமாக அதிலிருந்து என்னை மீட்டெடுத்து விடுவாள் என்று முழு நம்பிக்கை வைத்திருக்கிறாய் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது நிச்சயமாக உன்னுடைய வேண்டுதலை நான் நிறைவேற்றி தீருவேன் என்பதை என் குழந்தை நீ. என் அன்பு குழந்தைக்கு இந்த ஆதிபராசக்தியின் அன்பும் ஆசீர்வாதமும் முழுவதுமாக கிடைக்கும். ஓம் சக்தி, ஓம் ஆதிபராசக்தி.